மாதிரி இருக்கும் and welcome to STC 2025 ரவி மோகன் அவர்களே. How are you doing? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அவ்வளோதான் தேவை. எல்லாரும் நல்லா இருக்கணும். and so happy to be here. ஷெரீஃப் மாஸ்டர் பயங்கர க்ளோஸ் நம்மளுக்கு. ஓகே. நிறைய சாங்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் என்னோட ஃபேவரட் அவர் கூட அடியே அடியே சாங் ஃப்ரம் ரோமியோ ஜூலியட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம், இனிமேலும் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம். அண்ட் மாஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ ஆல் த டைம் வென் ஐ நீட் இட். தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டரோடைய ஸ்டெப்ஸு அதில் நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுறதை பார்க்குறது எப்போவுமே இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங் ஃபார் அஸ். ஸோ நீங்கள் வந்து அவர் இப்போ கொரியோகிராஃப் பண்ணதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மாஸ்டர், கொஞ்சம் மாற்றி கொடுங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஆனால் அவர் கேட்கல. ஆட வச்சிருக்காரு. ஆமாம், கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆடி தான் ஆகணும்னு சொல்லுவார் அவர் எப்போவுமே. ஆனால் அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். ஸோ எதுவும் சொல்ல முடியாது. பட் அவருடைய விஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் அதை கெடுக்க விரும்ப மாட்டேன் எப்போவுமே. நல்லா இருக்க கம்போசிங், நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கற்றுக்கலாம் அப்படின்றதுனால சாங் நல்லா வரும், அவ்வளோதானே. ஓகே. ரவி மோகன் சார் பொறுத்தளவுக்கு எனி ஸ்டைல் யூ கிவ் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். அது ஒரு குத்து இருந்தாலோ இல்லை ஸ்டைலிஷான எனிதிங் இட் இஸ். மாஸ்டர் உங்களுக்கு எப்படி இருந்தது? விச் ஒன் அவர் ஆடி ரசிக்கிறதுக்கு என்ன மாஸ்டர்? சார் வந்து ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணி அவருக்கு சாங் கொரியோகிராஃப் பண்ணும்போது நான் அப்போ தான் ஸ்டார்டிங் கற்றுக்குட்டி. அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து அப்படியே லைட்டாக எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு ஈ மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள். நான் என்னோட எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லியிருப்பேன். என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்சன் வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து அவரோட டான்ஸ் மூவ்ஸ் வந்து ஃபஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ அட்மைர் இஸ் டான்ஸ் மூவ்ஸ், நாட் இது ஸ்டேஜுக்காக சொல்ல, எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லுவேன் ஹூஸ் த பெஸ்ட் டான்ஸர் அப்படின்னு சொல்லும்போது நான் அவரோட பேர் சொல்லிட்டே இருப்பேன். ரவி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட லெக் மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுவேன். ஸோ இன்றைக்கி அதே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர் இங்கே நிற்கிறக்கும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நம்ம லைஃப்பில் சொல்லுவோம், நம்ம வளரும்போது யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் பண்ண மறந்துடுவோம். அப்படி இல்லாமல் இன்றைக்கும் எவ்வளோ வளர்ந்தாலும் இஸ் சப்போர்ட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூஸ் கம்மிங் ஃப்ரம் ஸ்க்ராச். இன்றைக்கி வரைக்கும் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நிறைய டைரக்டர்ஸ் வந்து அவர் யார் போய் சொன்னாலும் ஈ வில் ரெஸ்பாண்ட். அண்ட் அவர் எப்படி சொல்கிறது, இட் இஸ் வெரி டஃப் டு பி லைக் ஹியூமன் லைக் ஹிம். பட் ஆனால் நான் கூப்பிட்டோன்னே எல்லாருமே நிறைய பேர் நான் வந்து ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ரெண்டே விஷயம் தான், நான் ஒரே நிமிஷம் டேட்டு பார்த்துட்டு கூப்பிட்றேன்னாரு. அதே மாதிரியே திருப்பி கூப்பிட்டாரு, நான் வரேன் மாஸ்டர் அப்படின்னு. அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்லலை. தட் ஸ்வீட் இஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த குழந்தைங்க உங்களை பார்க்குறதுக்கு ஒரு 5 days தே ஆர் வெரி ஹாப்பி அண்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ that's it. Yes. That's a great thing. Yeah, I have something to ask him. நீங்க வந்து டான்ஸ் எப்படி பார்க்குறீங்க? Like personally, how is it connected to you, dance? நான் எப்பவுமே டான்ஸை வந்து ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் லைஃபாக தான் பார்க்குறேன். ஓகே. ஏன்னா அது தாண்டி ஒரு நல்ல எமோஷனை டெலிவர் பண்ணுறதுக்கான பெஸ்ட் டூல் டான்ஸ். ஹாப்பியாக இருந்தாலும் ஆடலாம், கோவமாக இருந்தாலும் சிவதாண்டவம் ஆடலாம், சோகமாக இருந்தாலும் ஆடலாம். ஸோ லைஃப்பில் எது இருந்தாலுமே அந்த எமோஷனை டீல் பண்ணுறதுக்கு டான்ஸ் வந்து ஒரு மீடியமாக இருக்கும்னு நான் எப்போவுமே நம்புவேன். ஐயோ டான்ஸர் பை தி வே, சின்ன வயசில் டான்ஸ் எல்லாம் கற்றுருக்கீங்களா நீங்கள்? ஆமாம், நான் வந்து 4 வயசுலேயே அந்த பரதநாட்டியம்க்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. முதல்ல பிடிக்காம தான் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரே தடவை இந்த மாதிரி மெடல்லாம் வாங்கினேன், அதுக்கப்புறம் சீரியஸாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய டான்ஸ் ஜர்னி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. And I'm very happy about it. What's your favorite style of dance? Hip hop ரொம்ப பிடிக்கும். பட் எல்லாமே வந்து அவரை பார்த்து ஓகேயா, எந்த சாங்க்கு டான்ஸ் ஆடுறது, எந்த சாங் பாட்டு பாடுறது அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக வந்து நீங்கள் கேட்டு பண்ணுறீங்களா? பிகாஸ் அவர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம எங்கே சென்னையில் போனாலும் எல்லாருக்கும் வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும், எல்லாருக்கும் அந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஸோ தட்ஸ் ஸோ ஸ்வீட். ஓகே சார், சொல்லுங்கள் என்ன பாட்டு சார்? தமிழ் சாங், எனி தமிழ் சாங், எனி சாங் எங்களுக்காக. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பழி தேடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ, மூடாமல் மூடி மறைந்தது தானா
கிடைத்தது தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே ஆ